வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த போர் நிலைமையானது இன்னும் அதிகரித்து செல்லக்கூடிய நிலைமையில் தான் தற்போது இருக்கிறது. இதே நேரத்தில் உலக வர்த்தகத்தினுடைய உயிர் நாடி என்று சொல்லலாம். இதே நேரத்தில் 20% இந்த உலக வர்த்தகங்கள் நடைபெறக்கூடிய இடம்தான் ஹார்முஸ் நீர்நிலை. இந்த நீர்நிலை மீதான துப்பாக்கிச்சூடு சத்தங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்தியா மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருந்தது நேற்றைய தினம் அளவில். இதே நேரத்தில் ஒரு பக்கம் உச்ச தலைவர் விடுத்திருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கையும், மறுபக்கம் ஐநா அமைதிப்படை மீதான தாக்குதலும், இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய கொடியுடன் ஏந்திய கப்பல் மீது நடைபெற்றிருக்கக்கூடிய துப்பாக்கிச்சூடும் இந்த சூழலை, அதாவது இந்த போர் சூழலை மிக தீவிரமான ஒரு விடயமாக மாற்றி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த மோதல் போக்கானது உலகையே ஒரு பெரும் போரை நோக்கி நகர்த்தி இருக்கிறது என்று சொல்லலாம். எனவே இவை தொடர்பான ஒரு விரிவான ஆழமான பதிவாகத்தான் இந்த பதிவு அமையப்பெற போகிறது. ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய முஜ்தபா கமேனி ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக மிக கடுமையான ஒரு பதிலடிகளை பிரயோகிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது ஈரானிய அரசு தொலைக்காட்சியில அதிகாரப்பூர்வமாக வாசிக்கப்பட்டுள்ள அவருடைய செய்தி குறிப்புல தான் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையில் ஈரானிய கடற்படை புதிய கசப்பான தோல்விகளை பரிசளிக்கும் என்று சொல்லி அவர் சபதம் செய்திருப்பதாக அந்த ஊடகங்களில் வெளியான செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதே நேரத்தில் ஈரானுடைய இறையாண்மையை காக்க அந்த நாட்டு படைகள் எத்தகைய தியாகத்திற்கும் எத்தகைய தாக்குதல்களுக்கும் முழு தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக ஈரானுடைய கடல் எல்லை பகுதிகளுக்குள் அத்துமீறி எந்த ஒரு சக்தியும் தப்ப முடியாது என்று சொல்லியும், அதே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய சதி திட்டங்கள் அனைத்தையும் முறியடிக்கப்படும் என்று சொல்லி முஜ்தபா கமேனி தெரிவித்ததாக ஈரானிய அரசு ஊடகங்களூடாக வெளிவந்திருக்கக்கூடிய அவருடைய அறிக்கை சார்ந்த செய்திகளை தெரிவித்து நிற்கின்றது. இது ஒரு அவருடைய வெளிப்படையான ஒரு பேச்சு மட்டுமன்றி, இதே நேரத்தில் இந்த போர் நிலைமையை மேலும் ஒரு உக்கிர நிலையை தான் ஏற்படுத்தி இருப்பதாக பார்க்க முடியும். இதே நேரத்தில் இன்னும் ஒரு வந்திருக்கக்கூடிய விடயம், ஹார்முஸ் நீர்நிலையில இந்திய கப்பல்கள் மீதான தாக்குதல் தொடர்பில் தான். அந்த வகையில் உலக நாடுகளுடைய ஒட்டுமொத்த கவனமும் இந்த நிலைப்பாட்டில் தான் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் தான் இருந்திருக்கிறது. அதாவது ஹார்முஸ் நீர்நிலை பக்கம் தான் திரும்பி இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வழியாக சென்றிருக்கக்கூடிய 2 வணிக கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதுல முக்கியமாக இந்திய கொடியுடன் சென்றிருக்கக்கூடிய 2 கப்பல்கள் தான் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இதற்காக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை முன்னெடுத்திருந்தார்கள் என்பது தொடர்பாக நேற்றைய காணொலிகளை இவை தொடர்பாக நாங்கள் ஆழமாக பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த சம்பவம் குறித்து இந்தியா உடனடியாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தது. அதே நேரத்தில் இவை தொடர்பான ஒரு தனியான காணொலிகளையும், என்ன சம்பவம் நடைபெற்றது, தற்போது எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக தனியான ஒரு காணொலியில விளக்கமாக சொல்லி இருக்கின்றேன். இதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த போர் எப்படியாக போய்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற போது இந்த ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இடம்பெறுவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்த நிலையில தான் தற்போது ஹார்முஸ் நீரிணை மூடியமையானது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்த கட்டமாக அமைதி பேச்சுவார்த்தை நடக்குமா என்பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு ஈரானும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய செயல்பாடுகள் தான் மிக முக்கியமாக இந்த மோசமான நிலைக்கு கொண்டு சென்றதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இதே நேரத்தில் ஈரானின் துணை வெளிவிவகார அமைச்சர் சொல்கின்ற போது, இரு நாடுகளுக்கு இடையில் பொதுவான ஒரு அடிப்படை கட்டமைப்பு குறித்து உடன்பாடு எட்டப்படும் வரை இந்த பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு முடியும் சர்வதேச சட்டத்தின் கீழ் ஈரானுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாப்பதாக அமைய வேண்டும் என்பதே ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருக்கிறது என்று சொல்லியும், ஏற்கனவே
ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை மதித்து அமெரிக்கா நடக்காத பட்சத்துல இந்த பேச்சுவார்த்தைக்கான திகதி தொடர்பில் அறிவிப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லித்தான் ஈரான் கருதுகிறதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன்னு சொல்லிச்சேன்னா உங்களுக்கு தெரியும், குறிப்பாக ஈரானுடைய துறைமுகங்களை முற்றுகையிட்டு தான் அமெரிக்க கடற்படை வந்து மும்முரமாக ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு எப்படி ஈரான் தடை விதித்ததோ அதே போன்ற ஒரு தடையை தான் அமெரிக்கா விதித்திருந்தது. இதுதான் தற்போது இருக்கக்கூடிய இந்த முரண்நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக அமைய பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கிற போது பேராசிரியர் முஸ்தபா ஹோஷேஷ்மின் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தொடர்பில் பார்க்கிற போது அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மை குறித்து ஈரானிய பேராசிரியர் இவ்வாறான விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார். அவர் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல தான் இந்த ஒரு விடயம் சொல்லி இருக்கின்றார். இந்த விடயம் தற்போது பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறி இருந்தது. எனவே அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னுக்கு பின்னான ஒரு முரணான அறிக்கைகளை வெளிப்படுத்தி வருவதுதான் அமெரிக்காவை ஒரு நம்பிக்கைக்குரிய நாடாக ஈரான் கருதவில்லை என்பதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லித்தான் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்க போக்கை தொடரும் வரை ஈரானும் தன்னுடைய எதிர்ப்பை போராக தொடரும் என்று சொல்லி அவர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இதே நேரத்தில் ஈரானிய படைகள் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் ஒவ்வொரு இரவும் லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி அரசுக்கு தங்களுடைய ஆதரவுகளை வெளிக்காட்டி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போதைய நிலையில ஈரானே மேலாதிக்கத்தில் இருப்பதாக தான் நம்புவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் இவை தொடர்பாக நாங்கள் பேசுகிற போது இன்னும் ஒரு விடயமும் இடம்பெற்றிருந்தது. அதாவது லெபனானினுடைய ஐநா அமைதிப்படை மீதான தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கான கண்டனங்களும் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த நிலையில மத்திய கிழக்கில் மற்றும் ஒரு போர் முனையாகத்தான் இந்த லெபனானை வந்து நாங்கள் பார்க்க முடியும். இதுவும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. அதாவது தெற்கு லெபனான்ல ஐக்கிய நாடுகளின் இடைக்கால அமைதிப்படை வந்து அவர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்புல பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் வந்து கொல்லப்பட்டிருப்பதை ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் வந்து உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இதற்கான தன்னுடைய கண்டனத்தையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்ல மேலும் 3 வீரர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதல்களை ஹிஸ்புல்லா அமைப்பு மேற்கொண்டிருப்பதாகவும் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரான் வந்து தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் லெபனான் அரசுக்கு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. எப்படி ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு போர் நிலை மேலும் உக்கிரம் நிலையை அடையக்கூடியதாக இருக்கிறதோ அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் லெபனானிலும் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு முரண்நிலை இருந்தது. அது தற்போது இந்த பேச்சுவார்த்தையினூடாக எட்டப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து தற்போது மிக மோசமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் லெபனானுடைய பிரதமர் வந்து இதற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அவர் ஹிஸ்புல்லாவினுடைய பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் இந்த செயல் வந்து லெபனானுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு உறவை பாதிக்கும் என்று சொல்லி தாம் கவலை வெளிப்படுத்துவதாக மட்டும்தான் அவர் தெரிவித்திருக்கின்றாரே ஒழிய ஹிஸ்புல்லாவை குற்றம் சாட்டி அவர் தெரிவித்திருக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போதும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கி இருக்கிறது. எனவே ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டமானது உலகளாவிய கச்சா எண்ணெயினுடைய விநியோகத்தை மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. இதனால ஏனைய அத்தியாவசிய பொருட்களுக்கான விலையேற்றமும் அதிகரிக்கப்படக்கூடியதற்கான வாய்ப்புகள் வரும் நாட்களில் ஏற்படக்கூடிய நிலை வந்து இருக்கிறது. இப்படியாக பார்க்கிற போது இந்த நிலை எப்போது மாறும், இல்லாட்டி இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்போது சுமூகமான நிலையை எட்டி உலக அமைதியை வந்து ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கிற போது அது குறிப்பிட்ட காலத்தில் நிறைவடையக்கூடிய ஒரு விடயமாக இல்லை. என்னன்னு சொல்லி சொன்னால் அமெரிக்காவும் ஈரானும் தன்னுடைய செயல்பாடுகளை தன்னுடைய நலனுக்காகத்தான் செயற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பார்க்கிற போது அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த புதிய புதிய முரண்பாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஒரு முடிவை எட்டுவதற்கு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாகத்தான் இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய உலகளவில் பேசப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களை இந்த தொகுப்பினூடாக பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.